புலிமுட்டை, நீ அப்பா கிட்ட அப்படிலாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு என்ன ஆச்சு அண்ணா? ஏன் திடீர்னு அப்பா கிட்ட அப்படி பேசுன? நியாயமா பார்த்தா இதெல்லாம் நீங்க சொல்லிருக்கணும். நீங்க பேசாம இருந்ததுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். நீங்க பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய விஷயத்த தெளிவா பேசிருந்தீங்கன்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்திருக்காதுல்ல. இல்ல புலிமுட்டை, அது இப்போ இல்ல, எப்பவுமே நீங்க பேச மாட்டீங்கன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டுதான் உங்க சார்பா நானாவது பேசி ஆகணும்னு தான் மாமா கிட்ட எல்லாத்தையும் கடகடன்னு சொல்லிட்டேன். நீங்க என்கிட்ட மறைக்காம இப்பயாச்சும் உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு அந்த வேலையை தொடர்ந்து பார்க்கணும், ஆபீஸ்க்கு போகணும்னு ஆசை தானே? எதுக்காக மனசுக்குள்ள ஒண்ணும் வெளியில ஒன்னா இருக்கீங்க? தயவு செஞ்சு மாமா கிட்ட இருந்தாலும் சரி, என்கிட்ட இருந்தாலும் சரி, இல்ல யாருக்கிட்ட இருந்தாலும் சரி, உங்க மனசை திறந்து வெளிப்படையா பேசுங்க சின்னதா. ஓடுற தண்ணிய பாத்துட்டே இருந்தா தாக அடங்கிடுமா? சாப்பிடாமலே இருந்தாதான் பசி அடங்கிடுமா? அந்த தண்ணிய 2 கையால அள்ளி குடிக்கணும், அப்பதான் தாகம் அடங்கும். பசி வந்தா சாப்பிடணும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் சின்னதா. நீங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? நீங்க இப்படி இருக்கிறதுனால பாதிக்கப்பட்டது உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்களை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையும் சேர்ந்துதான் பாதிக்கப்படும். நான் குறிப்பா யாரையும் சொல்லலங்க சின்னதா, பொதுவாதான் சொன்னேன். என்ன ரம்யாவோட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாளா இல்ல தெரியாம பேசுறாளான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஒருவேளை இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழாம இருக்கிறனாலதான் இப்படி சொல்றாளோ? சின்னதா, உண்மைய சொல்லுங்க. உங்களுக்கு வேலைக்கு போறது இஷ்டம் தானே? அதை ஏன் கிட்டயாச்சும் ஒத்துக்கங்க சின்னதா. எனக்கு வேலைக்கு போக இஷ்டம்தான், ஆனா அத அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஆனா என் மனசுல இருக்கிறதா நீ சொன்ன புலிமுட்டை. ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காக நான் மாமா கிட்ட அப்படி பேசலங்க சின்னதா. நீங்க மனசு சங்கடப்பட்டுட்டே இருக்க கூடாதுன்னு தான் நான் பேசினேன். ஆபீஸ் விஷயத்துல மட்டும் இல்ல, வீட்டு விஷயத்திலயும் நீங்க ஒரு முடிவுக்கு வந்த ஆகணும் சின்னதா. நீ என்ன சொல்ற புலிமுட்டை? மாமா ஏற்பாடு பண்ற தாலி பெருக்கி போடுற விசேஷம் இப்ப தேவையா? அத மாமா கிட்ட வேண்டான்னு உங்களுக்கு சொல்ல தோணலையா? இல்ல இல்ல புலிமுட்டை, கல்யாணத்தப்போ நான் உன் கழுத்துல தாலி கட்டினப்போ நான் என்ன மனநிலை இருந்தேன்னு எனக்கே தெரியல. என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா இப்போ அப்படி இல்ல புலிமுட்டை. உன் கழுத்துல நான் கட்டின தாலிக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, ஏன் எவ்வளவு மகிமை இருக்குன்னு நான் ரொம்ப நாளா புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு கிடைக்க போகுது. தாலி பிரிச்சு கொடுக்கிற ஃபங்க்ஷன் இன்னொரு கல்யாணம் மாதிரின்னு சொல்லுவாங்க. இன்னொரு தடவை உன் கழுத்துல தாலி கட்டுற வாய்ப்பு எனக்கு கிடைக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு புலிமுட்டை. ஆக்சுவலா நான் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ்.